ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆசாரிப்பு கூடாரம் என்ற இந்த புதிய செய்தி தொடர் மூலியமாக உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலே தோரா என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்கள், முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த புத்தகத்திலே ஆண்டவர் பேசினவைகளிலேயே ஆசாரிப்பின் கூடாரத்தை பற்றி தான் அதிகமாய் பேசியிருக்கிறார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் தொடங்கி 31ஆம் வரைக்கும் ஆசாரிப்பின் கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று மிக தெளிவாய் பேசியிருக்கிறார். அதற்கு பின்பு மோசே அதை எப்படி கட்டினான், யார் அந்த கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், என்னென்ன பணிகள் அங்கே உள்ளே செய்ய வேண்டும், ஒருவேளை அந்த ஆசாரிப்பின் கூடாரம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது கொண்டு போகப்பட வேண்டும் என்றால் யார் அதை சுமக்க வேண்டும், யாருக்கு பின் யார் நடக்க வேண்டும் என்றெல்லாம் தேவன் மிக துல்லியமாக தெளிவாக இதை பற்றி பேசியிருக்கிறார். இவ்வளவு அதிகமாய் பேசியிருக்கிறார் என்றால் ஆண்டவர் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறபடினால் நாமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய மகத்துவம் என்ன, கர்த்தர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், அதற்கு பின்பு இருக்கிற ரகசியம் என்ன என்றவை எல்லாவற்றையும் நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்காக உள்ளே போகலாம். தேவன் மனிதனை உண்டாக்கின நாள் முதற்கொண்டு அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவனோடு உலாவி, அவனோடு தங்கி, அவனோடு பேசி ஒரு உறவில் இருக்க வேண்டும். ஒரு நெருங்கிய ஐக்கியம், ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப், ஸ்வீட் ஃபெலோஷிப். ஆண்டவர் பலமுறை முயற்சி செய்து மனிதனோடு தங்குவதற்கும் உறவு வைத்துக் கொள்வதற்கும் அவர் வாஞ்சித்தார். ஆனால் மனிதனோ அவர்கள் ரொம்ப பிஸியா தங்களுடைய வாழ்க்கையில எது தேவையோ அதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறதுக்காகவே ஓட ஆரம்பிச்சாங்களே அன்றி நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறார், அவருடைய இருதயத்தில் என்ன வாஞ்சை இருக்கிறது என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கும் இல்லை. தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில் ஒரு மனுஷன் கூட படவே இல்லை. ஆனால் தேவனுடைய கண்களில் ஒரு மனிதன் பட்டான். பல நாட்களுக்கு பின்பு பட்டான். அவனுடைய பேர் ஆபிரகாம். அவனுடைய பழைய பேர் ஆபிராம். அந்த ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. தேடினான், அவன் கண்டடைந்தான். கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார், அவனோடு ஐக்கியப்பட விரும்பினார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகும். உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடைய சந்ததியும் என்னுடைய சொந்த சம்பத்தாக, என்னுடைய சொந்த ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன் என்றெல்லாம் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை அழைத்தார். ஆபிரகாமும் தேவன் மேல மிகவும் அன்புள்ளவனாகி அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்பி கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தான். தேவனும் ஆபிரகாமும் ஒன்றாய் இணைந்திருந்தார்கள். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர் சொன்னபடியே உயர்த்தினார். சாதாரணமாக அல்ல, ஒரு ராஜா அந்த காலத்திலே எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தானோ அதே அளவுக்கு இன்னும் அதிகமாகவே ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததிகளையும் தேவன் வளரச் செய்தார், உயர்த்தினார். அவனுடைய 4வது தலைமுறையில் யோசேப்பு என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த யோசேப்பு தன்னுடைய நாட்களிலே எகிப்து என்கின்ற சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தில் அவன் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாய் வீற்றிருந்தான். எனவே அவன் தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை தான் பராமரிக்க வேண்டும் என்று விரும்பி தகப்பனுடைய குடும்பத்தை, அதாவது ஆபிரகாமின் சந்ததியை எகிப்து தேசத்திற்கு அழைத்து அந்த தேசத்தில் அவர்களை அழகாய் பராமரித்தான். நாட்கள் அழகாய் ஓடின. ஆனால் காலம் சென்ற பின்பு யோசேப்பு மரித்தான். அப்பொழுது இருந்த ராஜாவும் மரித்து போனான். அதற்கு பின்பு வேறு ஒரு ராஜா எழும்பினான். இந்த ஆபிரகாமின் சந்ததியை கவனித்து பார்த்தால் அவர்கள் பெருகுகிறார்கள்,
உயர்த்தப்படுகிறார்கள், ஞானவான்களாய் இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இவர்களை இப்படியே விட்டோம் என்றால் நம்மளுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவார்கள் என்று அவன் பயந்து அவர்களை நெருக்க ஆரம்பித்தான், கழுத்தை பிடிக்க ஆரம்பித்தான், ஒடுக்க ஆரம்பித்தான், அவர்களை ரொம்ப கிரஷ் பண்ணிட்டான். ஒரு நாள் உயிர் வாழ்றதே பெருசு என்று நினைக்கிற அளவுக்கு அடிமைப்படுத்தினான். ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 430 வருஷம் அதை செய்தான். இந்த ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, எங்களுக்கு இரக்கம் செய்யும், எங்களை விடுதலை செய்யும். இந்த சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. கர்த்தர் அவர்கள் நடுவிலிருந்து மோசே என்கிற ஒரு மனுஷனை எழுப்பினார். அந்த மோசேயின் மூலியமாக கர்த்தர் தமது வல்லமையை அனுப்பி எகிப்தை தேவன் சங்காரம் பண்ணினார். ராஜாவையும் அவனுடைய சேனைகளையும் கர்த்தர் அதம் பண்ணினார். தமது வல்லமையினாலே எகிப்தை நிர்மூலமாக்கினார். ஓங்கிய புயத்தினாலே தேவன் ஜனத்தை விடுதலையாக்கினார். சந்தோஷமாய் வெளியே வந்தார்கள். இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு இன்னொரு பெயர் இருந்தது, இஸ்ரவேல் என்றும் யாக்கோபு என்றும் அழைக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் கானான் என்ற தேசத்திற்கு போக சொன்னார். எந்த தேசத்திற்கு ஆபிரகாமை முதலில் போகச் சொன்னாரோ அதே இடத்திற்கு இந்த ஜனத்தையும் ஆபிரகாமின் சந்ததியையும் போகச் சொன்னார். ஆனால் போகுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஏனென்றால் வழியெல்லாம் வனாந்தரம், பள்ளத்தாக்குகள், மலைகள், ஆறுகள், ஏன் கடல் கூட அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அது மாற்றம் கிடையாது. அவர்கள் கொஞ்சம் ஜனம் கிடையாது, புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்தார்கள். என்னுடைய கணிப்பின்படி, என்னுடைய கணக்கின்படி குறைந்தபட்சம் 30 லட்சம் ஜனங்களாக இருந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆடுகள், மாடுகள், மந்தைகள் ஏராளமாக இருந்திருக்க வேண்டும். இத்தனை பேரையும் வழிநடத்தி செல்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஆனால் கர்த்தர் அவர்களை மிகவும் நேசித்தபடினால் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார். இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பமாய் சென்று அந்த இரவின் குளிர் பனி அவர்களை பாதிக்காதபடிக்கு வெளிச்சத்தை கொடுத்து, அனலை கொடுத்து பாதுகாத்தார். பகல் வெயிலினுடைய உஷ்ணம் அவர்களை தாக்காதபடிக்கு அவர் மேக ஸ்தம்பமாய் முன் சென்றார். தண்ணீரை அற்புதமாய் கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அவர்களுடைய வஸ்திரம் பழசாகவில்லை, அது வளர்ந்ததாம். அவர்கள் வளர வளர வஸ்திரம் வளர்ந்ததாம். செருப்பு தேயவில்லையாம். அவர்களை ஒரு பாதிப்பு அடையாதபடிக்கு தேவன் தமது மிகுந்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் அழகாய் அவர்களை வழிநடத்தி கொண்டே போனார். ஆனால் இந்த ஜனங்களோ தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தேவனை விட்டு தூரமாக தான் போனார்கள். காரணம், அவர்களுக்கு என்ன தேவையோ அதுதான், இது இல்லை அது இல்லை குறை சொல்லுகிறதுனால தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இன்னும் தூரமாய் போனார்கள். தூரமாய் போனது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். தகப்பனை போல இந்த ஜனத்தோடு கர்த்தர் பழகினார். பாவம் செய்யும் பொழுது கண்டித்தார், சில நேரத்தில் தண்டித்தார். எனவே இந்த ஜனங்கள் கர்த்தருடைய கோபத்தை பார்த்து இன்னமும் தூர போனார்கள். ஐயோ, இவர் என்ன அடிக்கிறார், இவர் என்ன தண்டிக்கிறார். ஆனால் தகப்பனின் அன்பை அவர்கள் உணரவே இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் ஜனங்களோடு ஐக்கியப்படத்தான் விரும்பினாரே அன்றி அவர்களை வெறுக்கவில்லை. ஆனால் ஜனங்களோ கர்த்தரை விட்டு தூரமாக தான் போனார்கள். எனவே கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணினார். இந்த தீர்மானம் அன்றைக்கு எடுத்த தீர்மானம் அல்ல, ஆதியில் முன்குறிக்கப்பட்ட தீர்மானம். அதை அன்றைக்கு தேவன் நிறைவேற்றினார். அவர்களை வழி நடத்தின மோசேயை பார்த்து சொன்னார், நீ சீனா என்ற மலையினுடைய உச்சிக்கு மேலே ஏறி வா. நான் உன்னோடு வந்து நான் பேசுவேன். என்னுடைய கட்டளைகளை நான் கொடுப்பேன். என்னுடைய ஜனத்திற்கு நீ போய் சொல், நான் எதை விரும்புகிறேன், எதை விரும்பவில்லை. ஜனங்கள் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், நீங்கள் எப்படி நடக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 613 கட்டளைகளை கர்த்தர் கொடுப்பதற்காக மோசேயை அந்த சீனாய் மலையினுடைய உச்சிக்கு வர சொன்னார். கர்த்தர் அந்த சீனாயின் மலையில் இறங்கி வந்தார். அக்கினியும் புகைக்காடும் சீனாய் மலையில் இறங்கி நின்று கர்த்தர் வந்த பொழுது அந்த சீனாய் மலையே நடுங்கிற்று. நில அதிர்ச்சிகள், பூமி அதிர்ச்சிகள் காணப்பட்டது. கர்த்தருடைய சத்தம் தண்டர்ஸ் அண்ட் லைட்னிங் போல இறங்கி வந்தது. இடி முழக்கங்களாகவும் மின்னல்களாகவும் இறங்கி வந்தது. கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம்.
நம்மளை வழி நடத்தின கர்த்தர், நம்மளை இதுவரைக்கும் ஆதரித்த தேவன் இவ்வளவு பயங்கரமானவரா, இவ்வளவு மகத்துவம் உள்ளவரா என்று பயந்து போனார்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தம் பலத்திருந்தது. இந்த தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவர்கள் இன்னும் என்னிடத்தில் கிட்டி சேருவார்கள், இவர்கள் பாவத்தை விட்டு வருவார்கள் என்று கர்த்தர் நினைத்தார். ஆனால் ஜனங்களோ இவ்வளவு பயங்கரமானவராய் இருக்கிறாரே என்று சொல்லி, இவ்வளவு எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி தூரமாய்தான் போனார்கள். ஆண்டவர்களுடைய ஆசையெல்லாம் அவர்கள் நடுவில் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதே. எப்படி ஒவ்வொரு ஜனமும் கூடாரங்களிலே பக்கத்திலே தங்கியிருக்கிறார்களோ, அவர்களுடைய கூடாரத்திற்கு பக்கத்திலே நானும் ஒரு கூடாரத்திலே தங்க வேண்டும், as a neighbor, as a relative தங்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆண்டவர் சொன்னார், உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். எனவே ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து, ஒரு கூடாரத்தை ஏற்படுத்து, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்து. அதற்கு பேர்தான் ஆசரிப்பு கூடாரம். ஜனங்களுக்கு நடுவாக ஏற்படுத்து. நான் எந்த அளவுக்கு நான் பயங்கரம் உள்ளவராகவும், எந்த அளவுக்கு நான் எரிச்சலுள்ள தேவனாகவும் இருக்கிறேன், அதே அளவுக்கு நான் மிகுந்த அன்புள்ளவராகவும் நான் இருக்கிறேன். People are not understanding me என்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருந்தது. எனவே அவர்கள் நடுவில் நான் தங்குகிறேன் என்று ஆண்டவர் விரும்பினார். மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கீழே இறங்கி வந்து அவன் ஆசாரிப்பின் கூடாரத்தை கர்த்தர் சொன்னபடியே அவன் கட்டி எழுப்பினான். ஆசாரிப்பின் கூடாரத்தை கர்த்தர் சொன்னபடி அவன் கட்டி எழுப்பின உடனே இதோ ஒரு மகிமையின் மேகம் அந்த ஆசாரிப்பின் கூடாரத்திலே இறங்கிற்று. அதை பார்க்கும் பொழுது உள்ளம் பூரிப்படைகிறது. அதில் ஒரு வெளிச்சம், அதில் ஒரு mercy, அதில் ஒரு அன்பு தெரிகிறது. அந்த மகிமை அப்படியே எழுப்பி நிற்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அதை பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம். அந்த மகிமைக்கு ஒரு பெயர் இருந்தது, ஷெக்கினா. ஷெக்கினா என்றால் தேவன் நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிறார். ஷெக்கினா என்றால் கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார். ஜனங்கள் யாவரும் அதை கண்டார்கள். அது பிதாவானவருடைய ஒரே பேரானவருடைய மகிமையாயிருந்தது. அந்த மகிமையை எல்லோரும் கண்டார்கள். கர்த்தரோடு அந்த உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் அந்த ஆசாரிப்பின் கூடாரத்திலே வந்து சேர்ந்தார்கள். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டார்கள். கர்த்தரோடு உறவு வைத்துக் கொண்டார்கள். யாரெல்லாம் ஆசாரிப்பின் கூடாரத்திலே கர்த்தரை தேடி வந்தார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 4 முக்கியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசாரிப்பின் கூடாரம் மூலியமாய் கொடுத்தார். 4 மட்டும்தான் கொடுத்தாரா என்றால் இல்லை, அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் 4 மிக முக்கியமானதை கொடுத்தார். 1, யாரெல்லாம் ஆசாரிப்பின் கூடாரத்திற்கு வந்தார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடக்கும் பொழுது அவர்கள் மனம் மாறி ரெப்பன்டன்ஸ் வந்து அவர்கள் கர்த்தரிடத்திலே எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மன்னித்தார். 2வது ஆசீர்வாதம், ஆசாரிப்பின் கூடாரத்துக்கு வருகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கிடைத்தது. அவர்களை கர்த்தருடைய சிநேகம் மூடிற்று. அவர்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதெல்லாம், ஜெபித்ததெல்லாம் கர்த்தர் கேட்டு அவர்களை நன்மையினால் நிரப்பினார். எனவே ஜனங்கள் எல்லாரும் இந்த ஆசாரிப்பின் கூடாரத்திலே வந்து சேர்ந்தார்கள். 3வது ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசாரிப்பின் கூடாரத்திலே ராஜாவாக வீற்றிருந்து அவர்களை வழி நடத்தினார். எப்பொழுது புறப்பட வேண்டும், எப்பொழுது வனாந்தரத்திலே தம்முடைய பிரயாணத்தை நிறுத்த வேண்டும், எந்த வழியாக போக வேண்டும், எந்த வழியாக போகக்கூடாது, சத்துருக்கள் எதிர்த்து வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அது மட்டுமல்லாமல் தேவைகளை தேவன் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாக எல்லாவற்றையும் கொடுத்து
அவர்களை ஆளுகை செய்தார். நான்காவது காரியம், ஆசாரிப்பின் கூடாரத்திலிருந்து தேவனுடைய சத்திய வசனங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள் புறப்பட்டு வந்தது. தேவன் அவ்வப்போது பேசினார். அவ்வப்போது தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் ஆசாரியர்கள் மூலியமாகவும் பேசினார். அந்த தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்தது. ஜீவன் என்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது மரணமே இல்லாத வாழ்க்கையா? இல்லை. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவன் என்கின்ற ஒரு பெரிய பிளெஸிங் ஆசாரிப்பின் கூடாரத்தின் வழியாக அவர்களுக்கு கிடைத்தது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இன்றைக்கு அந்த ஆசாரிப்பின் கூடாரம் இருக்கிறதா? இல்லை. இன்றைக்கு அந்த ஆசாரிப்பின் கூடாரம் இருந்தால் நமக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்குமே என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் இந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒருவர் பூமிக்கு வந்தார். அவர் சகலத்தையும் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஜனத்தை நிரப்பினார். இன்றைக்கும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். யார் அவர்? இவரை பற்றி தோரா என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்களில் 4 தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தவர் கர்த்தாதி கர்த்தர். எப்பொழுது உரைத்தார்? தேவன் தன்னுடைய முதல் மனிதன் பாவம் செய்த பின்பு அந்த மனிதனை பாவத்தை தூண்டின சாத்தானிடத்தில் கர்த்தர் பேசினார். ஒருவர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். நீ பாவத்தை ஜனங்களுக்குள்ள விதைச்சில, அந்த பாவத்தையும் உன்னையும் அவர் நசுக்கி போடுவார் என்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இரண்டாவது தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர் ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு. அவன் தன்னுடைய கடைசி காலத்தில் மரிப்பதற்கு முன்பதாக தம்முடைய பிள்ளைகளில் 4வது மகனிடத்தில் தனது ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாய் உரைத்த காரியம்தான் இது. யூதாவிலிருந்து, உன்னுடைய சந்ததியிலிருந்து ஒருவர் வருவார், அவரிடத்தில் ஜனங்கள் எல்லாரும் சேருவார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் சேர்வார்கள் என்றால் சும்மா ஒருவரிடத்தில் சேர்ந்து விட முடியாது இல்லையா? அப்போ அவர் ஏதோ ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார், ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், இளைப்பாறுதல் தருகிறார். ஒரு மனிதனும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்கிறார். சுகம் தருகிறார். அன்பினால், இரக்கத்தினால், அவருடைய மிகுந்த மனதுருக்கத்தினால், நன்மையை செய்கிறபடினால் அவரிடத்தில் ஜனங்கள் சேருவார்கள் என்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை யாக்கோபு சொன்னான். 3வது தீர்க்க தரிசனம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17-19. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். ஒருவர் ஆளுகை செய்வார். இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவன், அவன் பேர் பிழையாம். வேர்ல்டு ஃபேமஸான ஒரு சூனியக்காரன். இந்த வேர்ல்டு ஃபேமஸான இந்த சூனியக்காரன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு அவன் கூலியை பெற்றுக்கொண்டு வந்து இரத்த பலிகளை கொடுத்து அவன் தன் வாயினால் சாபத்தை வரவழைப்பதற்கு அவன் முயற்சி செய்கிற நேரத்தில் கர்த்தர் அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை பிளாக் பண்றார். அவனுடைய சூனியத்தினுடைய வல்லமையை ஸ்டாப் பண்ணி இவருடைய வார்த்தைகளை அவனுடைய வாயில வைத்து பேச வைக்கிறார். அவன் பேசின காரியம்தான் இது. அது என்ன தீர்க்க தரிசனம்? ஒருவர் வருவார், அவர் யாக்கோபின் சந்ததி, அதாவது ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வருவார். அவர் வந்து ஆளுகை செய்வார். as a king, ஒரு ராஜாவாக வந்து ஆளுகை செய்வார். அவர் வழிகாட்டுவார். 4வது தீர்க்க தரிசனம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர்
என்னைப் போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே. அவருக்கு 120 வயது வரும் பொழுது, அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது கடைசியாக ஜனங்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம், ஒருவர் வருவார், அவருக்கு செவி கொடுங்கள். அவர் உங்கள் நடுவில் இருந்துதான் வருவார், உங்களுடைய சந்ததியில் இருந்துதான் வருவார், அவருக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளதும் ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாயிருக்கிறது. அவருக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார் என்பதை உறுதிப்படுத்துகிற வண்ணமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை மோசே சொன்னார். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக ஒரு மனிதனை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். யார் அந்த அவர்? இந்த 4 தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டவர் யார் என்ற எதிர்பார்ப்பு ஜனங்களுக்குள்ளே எழுந்து கொண்டே இருந்தது. பல 100 ஆண்டுகள் ஓடினது. பெத்லகேம் என்றும் ஊரிலே ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒருவர் பிறந்தார். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக அவர் பிறந்தார். அவருடைய பெயர் இயேசு. அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆசாரிப்பின் கூடாரத்திலே வந்து இறங்கின ஷெக்கினா, தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அதே அர்த்தத்தை கொண்டவர், தீர்க்க தரிசனங்களை உடையவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து ஞானத்திலும் வளர்த்திலும் வளர்ந்து அவர் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் சேர்த்து கொண்டார். அவர் 4 முக்கியமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 4 முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்றால் 4 மட்டும் அல்ல, ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் 4 மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 1, அவரிடத்தில் வந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தமது சிலுவையின் மரணத்தினால் கொடுத்தார். 2வது காரியம், அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்து மிகுந்த அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் அநேகருக்கு அவர் விடுதலை தந்து சுகம் கொடுத்து வியாதிகளை மாற்றி வேதனைகளை மாற்றி இருதயத்திலே சமாதானத்தை தந்து இளைப்பாறுதலை தந்தார். எனவே ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். 3வது ஆசீர்வாதம், இயேசுவினிடத்தில் வந்தவர்களுக்கு அவர் ராஜாவாக வழிகாட்டினார். ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை போற்றினார்கள். இயேசு மரிப்பதற்கு முன்பதாக பிலாத்து அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான், நீர் ராஜாவோ? இயேசு சொன்னார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஏனென்றால் ஒரு ராஜாவாக ஜனங்களை போஷித்தார், அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், அவர்களை பாதுகாத்து கொண்டார். 4வது ஆசீர்வாதம், அவருடைய சத்திய வார்த்தையினால் தமது போதகத்தினால் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவருடைய சத்திய வசனங்கள் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்தது, நித்திய ஜீவனை கொடுத்தது, என்றென்றும் கர்த்தரோடு வாழ்வதற்கான கிருபையை கொடுத்தது. அவரை விசுவாசித்தவன் மரித்தாலும் பிழைக்கும்படி கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ இந்த 4 மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்தார். இன்னும் ஏராளமாய் கொடுத்தார். ஆனால் இந்த 4 மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இந்த 4 மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள் ஆசாரிப்பின் கூடாரத்திலே ஜனங்கள் அன்றைக்கு பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிற இந்த இயேசு கிறிஸ்துவும் அதை செய்தார். இந்த 4 முக்கியமான ஆசீர்வாதங்களும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 5 ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த 4 தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேறத்தக்கதாக இயேசு வந்து அதை நிறைவேற்றினார். இன்றைக்கும் இயேசு உங்கள் நடுவிலும் உலாவி உங்களோட ஐக்கியமாய் இருந்து உங்களுக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் இளைப்பாறுதலையும் நன்மையையும் நித்திய ஜீவனையும் வழி நடத்துதலையும் கொடுத்து
அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் நம்மத்திலே உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பரம் ஏறுவதற்கு முன்பதாக கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, டு யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கின்றாயா? என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் தமது அன்பினால் உங்களை மூட விரும்புகிறார். அவரை பின்பற்றுவதற்காக, அவரோடு ஐக்கியப்படுவதற்காக அவர் இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை ஏதாவது ஒரு பாவ காரியத்தில் நீங்கள் சிக்கி அதை விட்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் ஒருவேளை தவிக்கலாம். இன்றைக்கும் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களோடு உடன்படிக்கை செய்து என்றென்றைக்கும் உங்களோடு இணைந்திருக்கும்படி அவர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை சொல்லலாம், ஐ ஆம் வெரி பிஸி வித் மை ஒர்க். நிறைய வேலைகள் எனக்கு இருக்குது, அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அதற்கு பின்பதாய் ஓடுகிறேன் என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஓட ஓட நீங்கள் தேவனை விட்டு ஓடுகிறீர்கள் என்கின்ற உணர்வு உங்களுக்குள்ளே எழும்பட்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவரே ஜீவன் கொடுக்கிறவர். ஜீவன் கொடுக்கின்ற வார்த்தை அவரிடத்தில் அல்லவா இருக்கிறது. அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் எனக்கு தரல. எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள், எனக்கு பிடித்தவர்கள் என்னை விட்டு விலகிட்டார்கள். நான் அநேகரை இழந்துட்டேன், அநேக சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் இழந்துட்டேன். இனி வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் கவலையினால் நீங்கள் மூடி முடங்கி இருக்கலாம். இந்த கவலை கூட ஆண்டவர் விட்டு தள்ளி வைத்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த சத்தம் உங்களுடைய செவிகளில் ஏறட்டும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடு நான் ஐக்கியமாயிருப்பேன். ஆண்டவருடைய இயக்கத்தை விரும்பி அவரிடத்தில் கிட்டி சேருங்கள். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் என்பது உங்களை பற்றியும் கர்த்தரை பற்றியுமானது. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பற்றியதானது. எனவே ஆசாரிப்பின் கூடாரத்தை பற்றி சொல்லப்படுகிற எல்லா பாகங்களையும் தயவு செய்து மறக்காமல் பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you. Amen.